சௌராஷ்டிரா ஸ்டைல் தக்காளி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில், பிரியாணி இலை 2 பிச்சு போட்டுக்கோங்க. 4-5 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 10 பல்லு முழு பூண்டை போட்டு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 4-5 நாட்டு தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இஞ்சியை பூண்டை தட்டி போடுங்க, இல்லாட்டி விழுது இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பொடி பண்ண பிரியாணி மசாலா, கொஞ்சமாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்ல மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இது 3மே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிட்டு 1 கப் அரிசிக்கு 1,5 கப் அளவுக்கு தண்ணி வைங்க. பிரியாணிக்கு 1,4 கப்பு வைப்போம். இந்த ரைஸுக்கு 1,5 கப்பு தண்ணி வச்சுட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சா பச்சரிசி, புழுங்கல் அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரிசி இதுவும் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் தம் போட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு உடச்சி எடுத்து பார்த்தா தக்காளி பொங்கல் ரெடி.